கமான் அப்படி பார்க்கலாம் பாருங்கப்பா. இப்போ நீர் மேலாண்மை செய்கிறதன் மூலமாக நீரை சுத்தப்படுத்தி நம்ம காப்பாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வாட்டர் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நீரை சுத்தம் பண்ணணும். அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷன். அடுத்தது ஒலி மாசு, அதாவது சவுண்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம காதை அப்படியே பிச்சு எடுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சவுண்டு எங்கேருந்து தான் வந்தோ தெரியல சார்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் நம்மை மாசுவை ஏற்படுத்துகின்றது. இதில் என்ன சார் பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுதான் மெயினாக இருக்கக்கூடியது. இது எந்தளவு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத இந்த படம் போட்டிருக்காங்களா அதிலேயே பார்த்தா தெரியும். புரியுதா? இது பார் கவனிக்கலாம். ஒலி மாசு டெஃபினிஷன்: noise pollution is unwanted or excessive sound that can have deleterious effects on human health and environmental quality. சுற்றுச்சூழலின் தரத்தையே அது பாதிக்கக்கூடியது, அதே மாதிரி மனித நலனை கடுமையாக பாதிக்கக்கூடியது. இந்த ஒலி மாசு, தேவையில்லாத அதிகப்படியான சத்தங்கள் என்ன பண்ணுது, நம்ம பாதிக்கும்போது அது மனித நலனையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கின்றது. நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் காமன்லி ஜெனரேட்டட் பை மெனி ஃபேக்ட்ரிஸ். பல ஆலைகளின் மூலமாக, ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, கம்பெனி ஆலைகள் மூலமாக பொதுவாக இவை ஒலி மாசு ஏற்படுகின்றது. இட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் ஹைவே, ரயில்வே அண்ட் ஏரோப்ளேன் டிராஃபிக் அண்டு ஃப்ரம் அவுட்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். இவைகளாலும் பாதிக்கப்படும். அதாவது பொதுவாக எங்கன்னு சொன்னால் பல ஆலைகளிலிருந்து வரக்கூடிய சவுண்டால் இது பாதிக்கப்படுது. அதோட ஹைவேஸ் நெடுஞ்சாலைகளிலும் ரயில்வே நிலையங்களிலும் ஏரோப்ளேன் மேலே போதலையும் அதனால் ஏற்படுகின்ற இரைச்சலாலையும் அவுட்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, திறந்த வெளியில் கட்டுமானங்கள் இருக்கு இல்லையா, அவைகளில் ஏற்படுகின்ற சத்தங்களாலும் என்னாகுது, இந்த இடிக்கிறது வெட்டுறதெல்லாம் இருக்கல, இவைகளாலும் நமது காதுகள் பாதிக்கப்படும். இதுதான் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இந்த நாய்ஸ் பொல்யூஷன், டைப்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது ஒலி மாசுவின் வகைகள். அட்மாஸ்பியர் நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது வளிமண்டலம் நம்ம படித்தோம் இல்லையா சின்ன வயசில், அந்த வளிமண்டலத்தின் பாதிப்புகள், வளிமண்டலத்தில் மாசு ஏற்படுதல். வளிமண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட என்னாகும், ஏற்கனவே ஆக்சிடென்ட்லாம் நம்ம படிச்சுட்டு அந்த படத்தில் இல்லையா, அதை இங்கேருந்து போகக்கூடிய நீரானது, குளிர்ந்த ஆவியானது மேலே போய் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய க்ளவுட் அந்த மேகங்களை சேர்ந்ததுன்னா நமக்கு நல்ல மழை நீராக சேரும் இல்லையா. அதுக்கு மாறுதலாக என்னாகும், இதுக்கு இங்கேருந்து நம்ம பூமி வெப்பம் அடைஞ்சு இங்கேருந்து கழிவுகள் எல்லாம் சேர்ந்து கெட்ட வாயுக்கள் எல்லாம் மேலே போய் சேர்ந்ததுன்னு என்னாகும், இந்த சல்பரிக் ஆசிட்லாம் சொன்னோம் இல்லையா, அவையெல்லாம் போய் சேரும்போது அங்கே என்னவா மாறிது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் சேர்ந்து வரும்போது நீராக வராமல் நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய நெருப்பு மாதிரி கடுமையான அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய நீர்த்துளிகளாக சேரும். இதை தான் ஆக்சிடென்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ அட்மாஸ்பியர் கெட்டு போகிறதுனால தான் அது வருது. அதுக்கு ஒரே வகை நாய்ஸ் பொல்யூஷனும் காரணமாக இருக்குது, இந்த ஒலி மாசுவும் காரணம். அட்மாஸ்பியர் நாய்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் இஸ் caused by lightning discharges in thunderstorms and other natural electrical disturbances occurring in the atmosphere. அதாவது அட்மாஸ்பியர் நாய்ஸுங்கிற சொல்கிறது என்னென்னா, நிலையான ஸ்டாட்டிக், நிலை நிறுத்தக்கூடிய, இது லைட்டிங் டிஸ்சார்ஜஸ், மின்னல் வெட்டுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ பள்ளியில் மின்னல் வெட்டிடுச்சுங்க சார் சொல்கிறாங்க இல்லையா, இதுவும் இன் தண்டர்ஸ்டார்ம்ஸ், இடி இடிக்குது மின்னல் வெட்டுதுன்னு சொல்கிறாங்களே, இவைகளாலும் நேச்சுரல் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ், இயற்கையான மின் சாதனங்களின் தொல்லைகளாலும் என்னாகுது, வளிமண்டலம் பாதிப்புக்கு உள்ளாகின்றது. ஓகேவா? இவைகளெல்லாம் மிக முக்கியமான காரணமாகும். இது வளிமண்டலத்தை பாதிக்கக்கூடியது. இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ், தொழிற்சாலைகளின் மாசு. இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் ரெஃபர்ஸ் டு நாய்ஸ் தட் இஸ் கிரியேட்டட் இன் த ஃபேக்ட்ரிஸ். அதாவது ஆலைகளிலிருந்து வரக்கூடிய கடுமையான ஒலிகளானது இந்த ஒலி மாசுவை ஏற்படுத்துகின்றது. இது ஆலைகளால் உருவாகின்றது. சவுண்ட் பிகம்ஸ் நாய்ஸ், இட் பிகம்ஸ் அன்வான்டட். சவுண்ட் பிகம்ஸ் நாய்ஸ், வருகின்ற ஒலி தொல்லைகளானது தேவையில்லாதவைகளாக இருக்கும். அன்வான்டட், தேவையில்லாத ஒலிகளானது மாசுவாகின்றது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஷிப் பில்டிங், பெரிய கனரக இயந்திரங்கள், கனரக தொழிற்சாலைகள், அதாவது உதாரணமாக ஷிப் பில்டிங், கப்பல் கட்டும் துறைமுகங்கள் இல்லையா, கப்பல் கட்டும் துறைமுகங்கள், அயன் அண்ட் ஸ்டீல், இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் ஹேவ் லாங் பின் அசோசியேட்டட் வித் நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ். இவைகளெல்லாம் தொடர்ந்து அதிக அளவில் சத்தங்களை ஏற்படுத்தி நமது காதுகளை செவிடாக்கக்கூடியவையாகும். NIHLன்னு ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. அதாவது நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ், தொடர்ந்து மாசு ஏற்பட்டு காது சில கேட்கும் திறன் நிலத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹியரிங் லாஸ்.
நாய்ஸ் இன்டியூஸ்டு அந்த ஒளி தூண்டப்படுதலால் செவிட்டுத்தன்மை ஏற்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? NiHL வாட் இஸ் மீன் NiHLனு கூட கேட்கலாம், கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. ஸோ ஆலைகளால் ஏற்படுகின்ற மாசுக்கள். அடுத்தது மேட் நாய்ஸ் மனிதனால் உருவாகின்ற மாசுக்கள். மனிதனால் சும்மா இருக்கிறது கிடையாது இல்லையா? வளிமண்டலத்தில் ஏற்படுற இடி மின்னல் போன்றவைகளாலும் மின் சாதனங்களாலையும் மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸஸ்னாலையும் என்னது அட்மாஸ்பியர் கெட்டு போகுதுன்னு படித்தோம். அடுத்தது என்ன சொன்னோம்? இண்டஸ்ட்ரியல் நாய்ஸு ஃபேக்ட்ரியில் உருவாக்கக்கூடிய சத்தங்கள் தொடர்ந்து வர்றதுனால NiHLன்னு சொல்லக்கூடிய நம்ம செவிட்டுத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது மேட் நாய்ஸு மனிதனால் உருவாக்கப்படுபவை. த மெயின் சோர்சஸ் ஆஃப் மேட் நாய்ஸ் பொல்யூஷன் ஆர் ஷிப்ஸ் கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் விமானங்கள், செஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அதாவது பூமிக்கு அடியில் செஸ்மிக், இதெல்லாம் புதிய வார்த்தைகள் தான், கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்காங்க. செஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பூமிக்கு அடியில் சோதனை நடத்துகிறாங்க இல்லையா? இந்த போர் போடுறது, ட்ரில் பண்ணி குடஞ்சிக்கிட்டே போகிறது, இந்த நிலக்கரி இது தங்கம் அதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? இது மாதிரியான வேலைகளால் பூமி அதிர்வு ஏற்படுதில்லை. இதனாலும் நமக்கு என்ன ஆகுது? அதிர்வுகள் ஏற்பட்டு மாசு ஏற்படும். செஸ்மிக் எக்ஸ்ப்ளோரேஷன் பூமிக்கு அடியில் தோண்டுதல் போன்றவைகளால் சோதனை நடத்துறது, அணுஆராய்ச்சி நடத்துகிறது, அதை நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது மாதிரியான காரணங்களாலும். மெரைன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கப்பல் கட்டுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? கப்பல் கட்டுமானங்கள் இருக்கு இல்லையா? அவைகளாலும். கடல் கட்டுமானங்கள் ட்ரில்லிங் அண்ட் மோட்டார் போட்ஸ் ஆழ்துளையிடும் கருவிகளாலும். விசை படகுகள் மோட்டார் போட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த விசை படகுகளாலும் என்னது மனிதனால் உருவாக்கப்பட்டவை எல்லாம். மனிதனால் தான் கப்பல் கட்டப்பட்டது, விமானங்கள் தயாரித்தது, பூமிக்கடியில் போட்டு தோண்டி எடுக்கிறது, அதே மாதிரி கடல் கட்டுமான பணிகள், இதெல்லாம் ஆழ்துளை கிணறு எடுத்தது, மோட்டார் விசை படகுகள் இருக்கு இல்லையா? இவைகள் எல்லாமே மனிதனால். ஸோ இவைகள் மூலமாக ஏற்படும் ஒளி அலைகளாலும் ஒளி மாசுபடுகின்றது. நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ 3 விதமானதாக இருக்குது, பார்த்துக்காங்க. 3 மார்க் கேள்விகள் கேட்கப்படலாம், அல்லது தனித்தனியாக கூட கேட்கலாம். டிஃபைன் இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் அல்லது அட்மாஸ்பியர் நாய்ஸ் அல்லது மேன் நாய்ஸ் கூட கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தது கேசஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இந்த ஒளி மாசுக்கான காரணங்கள் என்னென்ன? புவர் அர்பன் பிளானிங் மிகவும் மோசமான நகர்ப்புற திட்டமிடல்கள். இம்ப்ராப்பர் அர்பன் பிளானிங் வில் காசஸ் மோர் நியூசன்ஸ் அமாங் த சிட்டி ட்ராவலர்ஸ். மிக மோசமான முறையில் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படுகின்ற நகர அமைப்பு முறைகள் என்ன பண்ணுது? நியூசன்ஸ் தொல்லைகளை ஏற்படுத்தி நகரில் செல்பவர்களுக்கு மாசுவை ஏற்படுத்துகின்றது. புரியுதா? சிட்டி ட்ராவலர்ஸுக்கு. சவுண்ட்ஸ் ஃப்ரம் என்ன முறையற்றதுன்னு சொல்லலாம். இம்ப்ராப்பர் அர்பன் பிளானிங் என்ன? நகரத்தில் இந்த மாதிரி சத்தங்கள் இருக்கணும், இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும், இந்த இடங்கள்ல எல்லாம் அந்த சவுண்ட் கண்ட்ரோல்லாம் வைக்கணும், இது மாதிரிலாம் சத்தம் போடாமல் சொல்கிறாங்களே, இவைகளெல்லாம் சரியான முறையில் செய்யப்படாதனால, திட்டமிடாதனால நியூசன்ஸ் அந்த இடர்பாடுகள் ஏற்பட்டு நகரில் போக வருவதற்கு இந்த மாசு ஏற்படுகிறது. சவுண்ட்ஸ் ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் என்னது? இந்த வாகனங்கள் சொல்லிட்டு எல்லாமே வண்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸ்கூட்டி, பைக்கு, காரு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? இவைகளால் பஸ்ஸு, லாரி, அப்புறம் டெம்போ இதெல்லாம் இருக்குல்ல, இவைகளெல்லாம் போயிட்டு வரதுனால ஏற்படுகின்ற மிக பெரும் தொல்லைகள். சவுண்ட்ஸ் ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கேன் காசஸ் டெம்பரரி ஹியரிங் லாஸ். இவைகளாலும் என்னது? காதுகள் கேட்கும் திறனை இழப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். விடாமல் ஆர்ன் அடிச்சுட்டு போகிறாங்க இல்லையா? வயன்னு அடிச்சுட்டு போகிறாங்களே, அந்த சவுண்டால் என்னாகும்? நமது கேட்கும் திறன் பாதிக்கப்படும். ஒரு அடிச்சுட்டு ஒரு பைக் அடிச்சுட்டு போனால் உயிர் போகிற மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரியான வேகத்தில் போகிறதெல்லாம் இருக்குது. இந்த சவுண்டாலையெல்லாம் என்னாகுது? நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படும், கேட்கும் திறன் பாதிக்கப்படும். டெம்பரரி ஹியரிங் லாஸ் தற்காலிகமான செவிட்டுத்தன்மை உண்டாகலாம், நிரந்தரமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது. அடுத்த கிராக்கர்ஸ் பட்டாசுகள், இவைகளாலும் செவிட்டுத்தன்மை ஏற்படும். எனார்மஸ் கிராக்கர்ஸ் அதாவது இந்த வெடிகள் இருக்கு இல்லையா? இவைகள் எனார்மஸ் கிராக்கர்ஸ் ஆர் யூஸ்டு, சில வகையான பட்டாசுகள் ஆர் யூஸ்டு டியூரிங் சம் அக்கேஷன்ஸ், பல்வேறு நிகழ்வுகளுக்காக. இந்த தீபாவளி மாதிரி மட்டும் இல்லை, நிறைய நிகழ்வுக்காக நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இவைகளை பயன்படுத்தும் பொழுது இந்த மாசு ஏற்படும். such activities create a very loud noise to the level of harming the public. பொதுமக்களுக்கு இந்த சில செயல்பாடுகளால் லோடர் நாய்ஸ் மிக கடுமையான சத்தம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சம்டைம்ஸ் சில நேரங்களில் தே மே ஈவன் காசஸ் டெஃப்னஸ் டு சில்ட்ரன் அண்ட் ஏஜ்டு. சில நேரங்கள் என்ன ஆகுது? இந்த மாதிரியான நிகழ்வுகளால்
வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கேட்கும் திறனை அதாவது செவிட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. திடீர்னு குழந்தைங்களுக்கு மிக கடுமையான சத்தம் கேட்டுச்சுனாலோ அல்லது பெரியவங்களுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு முடியாதவங்க ப்ரெஷர் சுகர் இருக்கக்கூடிய ரொம்ப வயசானவங்களுக்கு ஓல்டேஜ் பீப்புள்ஸு கேட்டாலும் அவங்களுக்கும் கேட்கும் திறனை பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவைகளெல்லாம் என்னாகும் செவிட்டுத்தன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். பெரிய வெடி வைக்கிறாங்க, பூமரை வைக்கிறாங்க, அதை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, வைக்கும்போது என்ன டமார்னு வெடிக்கிறதுனால நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்தவங்கெல்லாம் உண்டு. குழந்தைங்க பேச்சுன்னு கத்தி செவிட்டுத்தன்மையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ஃபேக்ட்ரி மிஷினரி இயந்திரங்கள், ஆலைகளில் உள்ள இயந்திரங்களின் காரணமாக செவிட்டுத்தன்மை அதாவது ஒலி மாசு ஏற்படலாம். த இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் caused by continuous operation of mills, machines and pneumatic drills and unbearable nuisance to the workers. தாங்க முடியாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரியானவைகள். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ்ன்னு சொல்கிறது இது கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா, மில்களெல்லாம் சிலதெல்லாம் தொடர்ந்து போய்ட்டு இருக்கு இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய சத்தங்கள், மெஷின் இயந்திரங்கள், அடுத்தது பெனோமெனிக் ட்ரில்ஸு தாங்க முடியாத அந்த காற்றடைத்த குழாய்ப்பட்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பெனோமேட்டிக் இந்த ஏர் அதாவது என்னென்னு சொல்கிறது ஏர் டியூஸ் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆழ்துளை கிணறுகள் பயன்படுத்த இது மாதிரியானதெல்லாம் இவைகளால் ஐஸ் அன்பியரபிள் நியூசன்ஸ் தாங்க முடியாத ஒலிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் தொழிலாளர்களுக்கு. இவைகளாலும் என்னாகும் ஒலி மாசு ஏற்படும், கேட்கும் திறன் பாதிக்கப்படலாம். அங்கே வேலை செய்கிறவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அன்பியரபிள் நியூசன்ஸ் டு த ஒர்க்கர் தொழிலாளர்களுக்கு கடுமையான தொல்லையை காது வலியை ஏற்படுத்தலாம். இவைகளாலும் இயந்திரங்களாலும் இந்த தொல்லைகள் ஏற்படுகின்றது. இவைகளால் எல்லாம் என்னாகுது இந்த ஒலி மாசு ஏற்படுகின்றது. 4 விதமான காரணங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது, எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அதில் இருக்கக்கூடிய தான் இது தனியாகவே நம்ம கேட்கணும். ஹியரிங் லாஸ் எடுத்தோன்னு என்னது காது கேட்காமல் போயிடும் சார், அதுதான் ஹியரிங் லாஸ். க்ரோனிக் எக்ஸ்போசர் டு நாய்ஸ் மே கேசஸ் நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ். இவைகளால் என்ன ஆகுது கிட்டத்தட்ட காது கேட்கும் திறன் பாதிக்கப்படுது. காது கேட்கலன்னா ஒன்றுமே கிடையாது, வேங்குறாங்க இல்லையா, அது மாதிரி அவ்வளோதான். அதாவது க்ரோனிக் எக்ஸ்போசர்னால் நாட்பட்டதாக தொடர்ந்து பல காலத்திற்கு இந்த தொல்லைகள் இருக்கும், ஒலி கேட்காத தொல்லை ஏற்படும், நாட்பட்ட நோயாளியாக மாற வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். நாய்ஸ் மேகர்ஸஸ் நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ் அதாவது கேட்கும் திறனை பாதிக்கிறதோட பல நாட்களுக்கு நோயாளிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். சிலருக்கெல்லாம் சத்தத்தை கேட்டாவே பயத்தில் கால் கையெல்லாம் ஆடுற அளவுக்கு ஆகிடும் இல்லையா, அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி விறுவிறுத்து அன்கான்சியஸ் ஆகிற அளவுக்குலாம் ஆயிடுவாங்க. இது மாதிரியான ரொம்ப காலத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரியான நாட்பட்ட நோய் ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த காது கேட்பானது பாதிக்கப்படலாம். ஓல்டர் பீப்புள் are exposed to significant occupational noise and thereby reduced hearing sensitivity. வயதானவர்கள் are exposed to significant occupational noise தொடர்ந்து வயதானவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து என்னது அவர்களுக்கு கேட்கும் திறன் பாதிக்கப்படலாம். thereby reduced hearing sensitivity. வேறு வழி இல்லாமல் வயதானவர்கள் கூட சில வகையான தொழில்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ என்னாகும் தொடர்ந்து அவர்களுக்கு கேட்கும் திறனானது பாதிக்கப்படும். அடுத்தது டேமேஜ் ஃபிசியோலாஜிக்கல் அண்டு சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து அதாவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அன்வான்ட் நாய்ஸ் கேன் டேமேஜ் சைக்கலாஜிக்கல் அண்டு ஃபிசியோலாஜிக்கல் ஹெல்த்து அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த தேவையில்லாத சத்தங்களால் பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அதே தான் சொன்னோம், நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்துடுது, அந்த சத்தத்தை கேட்டாலே அவங்க எல்லாம் அப்படியே கைகளெல்லாம் உதறிடுதுங்க, மயக்கம் வந்துடுது, பசியெல்லாம் போயிடுது, சாப்பிடாமல் படுத்துடுறாங்க, அப்படியே மூச்சு திணறிடுறாங்க சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி சிலருக்கு அந்த கேட்ட உடனே ஃபிட்ஸ் மாதிரி வருது, அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க அப்படியே உடலெல்லாம் நடுங்கிடுது, அவங்க மன ரீதியாக அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிரம் சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அனோனியன்ஸ் அண்ட் அக்ரீஷன், ஹைப்பர் டென்ஷன் அண்டு ஹை ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நடந்துடும். அதாவது அனோனியன்ஸ்னு சொல்லக்கூடிய திடீர்னு உடனே அலைக்கழித்தல்னு சொல்லக்கூடியது. அதாவது நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்னாகும் அவங்க பாட்டுக்கு அப்படியே ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக அவங்க பாட்டுக்கு பேசுகிறது அங்கங்கே ஓடுறது ஒடியாறது மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அக்ரிஷனுங்கிறது கோபமாயிருது, ஏகமாக டென்ஷன் ஆகிடுது. அந்த சத்தம் கேட்டோன்னு என்ன ஆகுது, ஒரு மாதிரி வெறி வருதுங்கிறாங்க இல்லையா, யாருக்குனாலும் சண்டைக்கு போகிறது, கோவப்பட்டு வலுச்சண்டைக்கு செல்லுதுன்னு சொல்கிறாங்க. அக்ரிஷனுங்கிறது அதாவது கோவப்பட்டு சண்டைக்கு போகிறது, என்ன பேசுகிறங்கிறது எல்லாமே. ஏன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த சவுண்டு வந்தோன்னே ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நச்சரிப்பு ஏற்படுறது, அதே மாதிரி கோபம் அடைஞ்சிடுறது, வலு சண்டைக்கு போகிறது, பிரச்சனைகள் ஏற்படுறது. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், மிகை அழுத்தம், மிக அதிகமான ப்ரெஷர் ஏற்படுறது, அதாவது அழுத்தம் ஏற்பட்டு அப்படியே மூச்சு திணற அளவுக்கு ஆயிடுறது. அண்டு ஹை ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், உயர் அழுத்தம், ஹை ஸ்ட்ரெஸ்ஸு, அளவுக்கு அதிகமாக அப்படியே டென்ஷனாகி சும்மா மண்டை வெடிக்குதுங்கிற அளவுக்கு போயிடுறேன்னு சொல்கிறாங்களே. இது மாதிரியெல்லாம் அந்த சத்தம் ஆரம்பித்தோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும், வெறுன்னு சல்லுன்னு ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருது, டென்ஷன் வந்துடுது, கோவம் வந்துடுது சார், அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது, நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்றேன், யார் என்னென்னு தெரியாமல் அடிக்க ஆரம்பிச்சிட்றேன் சொல்கிறாங்க இல்லையா. பட்டு பண்ணி கடைகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்றேன் சொல்கிறாங்களே. இந்த மாதிரியான தன்னிச்சையான உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகள் எல்லாம் இந்த நாய்ஸ் பொல்யூஷனால் வரக்கூடியது. அடுத்தது கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட், அதாவது கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட் தானே, இதய பாதிப்புகள் ஏற்படலாம் சத்தங்களால். ஹை நாய்ஸ் பொல்யூஷன் லெவல்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸ்போர் த பிளட் ப்ரெஷர். கடுமையான இதய பாதிப்புகள் உண்டாவதற்கு இது காரணமாகும். கார்டியோவாஸ்குலர்னு சொல்லக்கூடிய இதய பாதிப்புகள் ஏற்படலாம். அண்ட் எக்ஸ்போஸ் டு பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கும் இந்த ஒலி பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. ஒலி மாசு பாதிப்பினை உண்டாக்கக்கூடியது. மிகப்பெரிய சத்தங்கள், ஹை நாய்ஸு, கடுமையான சத்தத்தை கொடுக்கறதன் மூலமாக ஒரு மனிதனை கொல்லவே முடியும்னு நம்ம ஏற்கனவே சைக்காலஜியில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவைகள்லாம் அவைகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் அனிமல்ஸ் அண்டு அக்வாட்டிக் லைஃப், அதாவது டெட்ரிமெண்டல்னு சொல்லக்கூடியது என்ன, அன்ஃபேவர், நன்மையை தீமை ஏற்படுத்தக்கூடியது. எதுக்கு, அனிமல்ஸ் விலங்குகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும், அக்வாட்டிக் லைஃப் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நாய்ஸ் கேன் ஹேவ் எ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் அனிமல்ஸ் இன்க்ரீஸிங் த ரிஸ்க் ஆஃப் டெத், அதாவது விலங்குகள் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு செத்து கரைகள் ஒதுங்குதுன்னு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அவைகள் ஏற்படுவதற்கும் இந்த ஒலி அலைகள் மாசுபடுவதானது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் நீரெல்லாம் மீன்களெல்லாம் முன்ன கடற்கரை ஒன்று வராமல் இருந்தது சார், எல்லாம் திமிங்கலத்தை பார்க்குறது இதை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் இப்போ எல்லாம் நிறைய ஒத்து சேருது, அதுவே புத்தியெல்லாம் போகுது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து செத்து விழுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு டெட்ரிமெண்டல், அதாவது அதனுடைய உறுப்புகளையெல்லாம் பாதித்து அவைகளே சுயநினைவிலேருந்து வர அளவுக்கு, எங்கே போகிறோன்னு தெரியாமல் கடற்கரை வந்து சாகிற அளவுக்கு இந்த ஒலி அலைகள் மாசு ஏற்படுத்தும். ஒலி மாசானது அவைகளை பாடப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. எஃபெக்ட் ஆன் அனிமல்ஸ், விலங்குகளுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இவைகளை ஏற்படுத்தி அவைகள் இறப்பு காரணமாக அமைந்துவிடும். எஃபெக்ட்ஸ் ஆன் வைல்டு லைஃப் அண்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதாவது வன விலங்குகள் கடல்வாழ் விலங்குகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படுவதற்கும் இது காரணமாக அமைந்துவிடும். இட் கிரியேட்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ். கடைசி என்ன சொல்கிறாங்க, டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் சொன்னாங்க, சைக்காலஜிக்கல் ஃபிசியாலஜின்னெல்லாம் சொன்னாங்க, கார்டியோவாஸ்குலர்னு சொன்னாங்க, இதய பாதிப்பு ஏற்படும்னு சொன்னாங்க, கடல்வாழ் உயிரினங்கள் விலங்குகள்லாம் பாதிக்கப்படுனாங்க. கடைசியில் என்னாச்சு, வைல்டு லைஃப் அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து சேர்ந்துருமா. ஹார்மோன் இம்பேலன்ஸ், உடலில் ஏற்படுகின்ற சுரப்பிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது நம்ம உடம்புலையே ஜீரணமாகிறதுக்கு, பசி எடுக்கிறதுக்கு, டென்ஷனை குறைக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு, வர்றதுக்கு, வேலைங்களை செய்கிறதுக்கு, நிதானமாக இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஹார்மோன் சுரக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஒலி அலைகளால் கடுமையான தொடர்ந்து மோசமான ஒலி காதில் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ், தேவையான அளவுக்கு இல்லாமல் அதிகமாக சுரந்துடுறது அல்லது குறைவாயிடுறது, இது மாதிரியான சமச்சீரற்ற நிலை ஏற்பட்டு விடுதான். இது சரியாக, அதனால் குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸு என்னது, அழுத்தம் உண்டாகின்றது, தேவையில்லாத அழுத்தங்கள் ஏற்படுது. பேனிக் அண்ட் எஸ்கேப் பிஹேவியர் அண்ட் இன்ஜுரி, பேனிக்னு சொல்லக்கூடிய அந்த பதட்டம் ஏற்படுது, எஸ்கேப் பிஹேவியர், எங்கேயாவது தப்பிச்சு ஓடலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் மன பிராந்தி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான வேலைகள் ஏற்படுது. அண்டு இன்ஜுரி,
காயம் ஏற்படுதல், இது மாதிரியான வேலைகள்லாம் இது வைல்டு அனிமல், வன விலங்குகளாலேயே. முன்னையெல்லாம் இருந்தது சார், இப்போ எல்லாம் வனவிலங்கு என்ன செய்யுது, யானை, கரடி, புலி, சிங்கம் அது இதனால என்ன பண்ணுது, மலைப்பாம்புலேருந்தெல்லாம் எல்லாம் நகரத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு சார். ஏன்னா நம்ம நகரத்தை விட்டு காட்டுக்குள்ளே என்ன பண்ணோம், அது இருக்கிற இடத்துக்கு போய் வெடி வைக்கிறது, மரங்களை எல்லாம் வெட்டுறது, ட்ரில் பண்ணுறது, பூமியை நோண்டுறது, தங்கம் இருக்குதா, அது இருக்குதா, பிளாட்டினா இருக்குதா, நிலக்கரி இருக்குதான்னு போகிற ஆராய்ச்சி பண்ணி பூமியை போட்டு நோண்டுறது, இந்த சவுண்டெல்லாம் கொடுக்கறது, பெரிய ஓசையை ஏற்படுத்துறது, ட்ரில்லெல்லாம் போடும்போது சவுண்டெல்லாம் வருது இல்லையா, இவைகளால் என்ன ஆகுது, அந்த வனவிலங்குகளெல்லாம் மன ரீதியாக பாதிக்கப்படுது. ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து அது என்னது எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி கண்டபடி உள்ளே ஓடுறது, வெளியே வர்றது, அங்கே இங்கே தப்பிச்சு போகலாங்கிற உணர்வுக்கு வந்து காயமாகிறது, அடித்து போய் சாகிறது, ட்ரெயின் ரோட்டில் போய் யானைகள்லாம் அடித்து செத்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரியான வேலைகள்லாம் நடக்கிறது. ஊருக்குள்ளே போய் இருக்கிறவங்களாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறது, இது மாதிரியான வேலைகளெல்லாம். ரோட்டில் வந்து சிங்கம் படுத்துச்சு சார், புலி படுத்துச்சு, அங்கே பூங்காவுக்குள்ளே 4-5 மலைப்பாம்பு வந்து படுத்துச்சு, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே தான் இருக்கிற இடத்துல மனிதனால் ஏற்பட்ட தொல்லைகளால், அந்த நாய்ஸ் பொல்யூஷனால் என்னாச்சு, வெளியில் வந்து ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இவைகளெல்லாம் இந்த ஒலி மாசுனால் ஏற்படக்கூடியது, நாய்ஸ் பொல்யூஷனுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், ரெமடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் நாய்ஸ் பொல்யூஷன். இவ்வளவு மோசமான அந்த நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம கட்டுப்படுத்தணும். யூஸ் ஆஃப் நாய்ஸ் பேரியர்ஸ், அதாவது ஒளி தடுப்பான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலது இருக்குது. ஒளி தடுப்பான்கள் சொல்லக்கூடிய இந்த கண்ணு கூசு கண்ணாடி போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒளியை தடுக்கக்கூடிய பாதுகாப்பு தடைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தணும். நியூவர் ரோட்வே டு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்துக்கு தேவையான புதிய சாலைகளை உருவாக்க வேண்டும். குண்டும் குழியுமா டேமேஜான சாலைகள் இருந்ததுன்னா பஸ்ஸோ, லாரி, காரு, பைக்கு, ஸ்கூட்டி எது போனாலும் என்னாகும், சவுண்டு டெம்போ போச்சுன்னா குளிங்க போகுது சார், சத்தம் எக்கச்சக்கமாக கேட்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இவையெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா புதிய சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதனால் போக்குவரத்து சீராக இருக்கும். டிராஃபிக் கண்ட்ரோல், போக்குவரத்து கட்டுப்பாடுகள் சரியான முறையில் கட்டுப்படுத்தப்படணும். இந்த இடத்துல ஹார்ன் அடிக்கக்கூடாது, இந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடாது, சத்தம் போடாமல் போகணுங்கிற மாதிரி கண்ட்ரோல் கொண்டு வரணும். ரெகுலேட்டிங் டைம்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கல்ஸ், கனரக இயந்திரங்கள் இந்த நேரத்துக்கு தான் வரணும்னு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். இன்ஸ்டலேஷன்ஸ் ஆஃப் நாய்ஸ் பேரியர்ஸ் இன் த ஒர்க் பிளேஸ், பணிபுரிகின்ற இடங்களில் என்ன பண்ணோம், தொழிலாளர்களுக்கு அந்த இன்ஸ்டலேஷன் சொல்லக்கூடிய நாய்ஸ் பேரியர்ஸ், அந்த ஒளி தடுப்பான்களை கட்டாயம் பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வசதியை செஞ்சு தரணும். அப்போ தான் வேலை செய்யக்கூடியவர்கள் நிம்மதியாக நல்லா இருக்க முடியும். ஸோ இதையெல்லாம் செய்யணும். ரெகுலேஷன் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ், என்ன பண்ணுறது, இந்த காற்று வேகமாக சத்தம் வரக்கூடிய லவுட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, ஒலிபெருக்கி, அதையெல்லாம் முறைப்படுத்தணும். சரியான முறையில் தான் வச்சுருக்கணும். உன்னுடைய இடங்கிறதுக்கு நீ கண்டபடி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவைகள் என்ன பண்ணணும், ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டாந்து சேர்த்தணும். ரெகுலேஷன் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ், இந்த நேரத்துக்கு தான் பாட்டு வைக்கணும், இவ்வளவு சவுண்டு தான் வைக்கணும், இதை தான் பயன்படுத்தணும். பழைய வடிவமான அந்த கிராம் போன்ஸுடைய பக்கெட் மாதிரி இருக்கும், அதையெல்லாம் சரியான நேரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த நேரத்துக்கு எடுத்துடணும். நோயாளிகள் இருக்கிற இடத்துல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இடத்துலலாம், குழந்தைகள் ஸ்கூலில் இருக்கிற இடத்துலலாம் அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி சில விதிமுறைகள்லாம் கொண்டு வந்து கட்டுப்படுத்தினா தான் என்னாகும், காதுகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். அப்போ தான் வயதானவர்களும் சரி, குழந்தைங்களும் சரி, பிற நோயாளிகளும் சரி, எல்லோருமே நல்லா இருக்க முடியும். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ், இவைகளெல்லாம் கட்டுப்படுத்துவதன் காரணமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த நாய்ஸ் பொல்யூஷனை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதோட இந்த பாடத்தை முடிக்கிறோம். நல்லா இப்போ 2 விதமான பொல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். தெளிவாக பாருங்கள், பார்த்துட்டு சரியான முறையில் வாட்டர் பொல்யூஷன் பார்த்தது கம்மி தான், ஆனால் மெசேஜ் எல்லாம் அதிகம். கொஞ்சம் நல்லா பாருங்கள், பார்த்துட்டு நல்லா படித்து எழுதி அனுப்புங்க. ஓகேவா. அதாவது வாட்டர் பொல்யூஷனுடைய பாதிப்பு என்னங்கிறதையும் இந்த கேள்வியில் நேற்று விட்டுருக்கோம் இல்லையா, இந்த காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அதிலெல்லாம் கொஞ்சம் விட்டுருக்குமே, அதையெல்லாம் கொஞ்சம் எனக்கு தருவேன், ஒழுங்காக படித்து எழுதுங்க. ஓகேவா. இதெல்லாம் படித்து எழுதுனா தான் நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல பயன்பாடு உள்ளதாக இருக்கும். பாருங்கள், விட்டுறாதீங்க, நல்லா சிறப்பாக செய்யுங்க. அது லேண்ட் பொல்யூஷன் நாளைக்கு பார்க்கலாம், டெஃபினேஷன் நாளைக்கு நேர் பொல்யூஷன் பார்த்துக்கலாம். நிலம் மாசுபடுதல் எவ்வாறு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் பொறுமையாக தான் பார்க்கணும். இப்போ நல்லாயிருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம ஒன்றும் இங்கே தப்பிச்சு போகிறதே கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதான் நமக்கு தேவையானது தான். அடுத்ததில் பார்த்துக்கலாம். நல்லா செய்யுங்க. ஓகே, குட் லக். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.